So good morning friends, welcome to business maths class. அதில் வந்து பகுமுறை வடிவியல் எக்ஸைஸ் நம்பர் 3.4ல இந்த வட்டங்கள்ங்கிற ஹெட்டிங்கில் பார்க்குறோம். இதில் 7th ப்ராப்ளம் x + y = 6 மற்றும் x + 2y = 4 ஆகியவற்றை விட்டங்களாக கொண்டதும் 2,6 என்ற புள்ளி வழியாக செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு காண்க. இதில் வந்து ரெண்டுமே விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ விட்டங்கள் வந்து எங்கே வெட்டி கொள்ளும் என்றால் வட்டத்தின் மையத்திலே. அப்போ இது ரெண்டு நம்ம சால்வ் பண்ணோன்னா வட்டத்தின் மையம் கிடச்சிரும். அப்புறம் இது 2,6 வழியாக போகுது. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆரம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மையமும் ஆரம் தெரிந்தால் வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து நம்ம லாஜிக்கே. இதில் பாருங்கள், x + y = 6ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, x + 2y = 4ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம தீர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம்னா, இது 1 2 2 - 1 கீழேருந்து மேலே கழிக்கிறோம். அப்போ இதுக்கு குறியை மாற்றுங்க. அப்போ x - x 0, 2y - y ya, 4 - 6 -2, அப்போ y கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட் சமன்பாடு எடுத்திங்கன்னா x + y = 6, x yக்கு பதிலாக -2 = 6, x = 6 + 2 = 8. அப்போ மையம் என்ன வரும்னா, எக்ஸோட வேல்யூ 8, இது -2வா, 8 - 2, அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். இது 8 - 2, இது 2,6 புள்ளி என்ற வழியாக செல்கிறது. இதில் நமக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, மையம் தெரிஞ்சாச்சு. மையத்துக்கும் 2,6க்கும் இடைப்பட்ட தொலைவு தான் ஆரம்புகிறோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அதாவது இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு ஃபார்முலா பயன்படுத்தினோம்னா ஆர் கிடச்சிரும். அப்போ இதை நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். சிபி = ஆர். சிங்கிறது என்ன, 8 - 2 -2 - 6 அல்லது இப்படி போடுங்களேன், 2 - 8 6 + 2 ஹோல் ஸ்கொயர் = r. அப்போ 2 - 8னா -6 ஸ்கொயர் பண்ணோம்னா -6 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் 36 64, அப்போ 100 10 வந்துடும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், வட்டத்தின் சமன்பாடு, வட்டத்தின் சமன்பாடு என்ன வரும், x - h ஹோல் ஸ்கொயர் + y - k ஹோல் ஸ்கொயர் = r ஸ்கொயர். h வந்து 8, அப்போ x - 8, y வந்து -2, அதனால் y + 2 ஆயிரும். ஹோல் ஸ்கொயர் = r ஸ்கொயர் 10 ஸ்கொயர் which is equal to 100. அப்போ நீங்கள் அப்படியே தான் நம்ம எழுதணும், x - 8 ஹோல் ஸ்கொயர் + y + 2 ஹோல் ஸ்கொயர் = 100. இதை வந்து நம்ம சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து சம் நம்பர் 5 பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாடல் நான் போட்டிருக்கு, இருந்தாலும் திருப்பி போடுறேன். 0 1 4 3 மற்றும் 1 - 1 என்ற புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய வட்டத்தின் சமன்பாடு காண்க. வட்டத்தின் சமன்பாடு, அதாவது 3 புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய வட்டத்தின் சமன்பாடு. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நான் முதலே சொல்லியிருக்கேன், இப்போ திரும்ப கவனிங்க. முதலே ஒரு சம் போட்டிருக்கேன். இப்போ 5வது சமன்பாடுக்கான 5வது சம்முக்கான இது பாருங்கள், வட்டத்தின் சமன்பாடு, வட்டத்தின் பொது சமன்பாடு அல்லது வட்டத்தின் சமன்பாடு என்ன வருது, x² + y² + 2gx 2fy + c = 0. ஸோ இது எது வழியாக செல்லுது, 0,1 வழி செல்வதால், எது வழியாக செல்லுது, 0,1 வழியாக போகுது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0² + 1² + 2g × 0 2f × 1 + c = 0. அது 0 1, இது 0 ஆயிரும். இது 2f + c = 0. அப்போ 2f + c = இந்த 1 இங்கே வந்தால் -1. இது வந்து 1வது சமன்பாடு. அடுத்து அதே மாதிரி இது எது வழியாக செல்லுதுன்னா, இட் பாசஸ் த்ரூ 4,3 வழி செல்வதால். இங்கிலீஷ் டைமு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ என்ன ஆகும், 4² 3² 2g × 4 2f × 3 + c = 0. தட் இஸ் 16 + 9 8g rf + c = 0. ஸோ 8g + rf + c = -25. அது 2வது சமன்பாடு. அடுத்தது இது எது வழியாக செல்லுகிறது, 1 - 1 வழி செல்லும், 1 - 1 வழி செல்லும். அப்போ என்ன ஆகும், 1² + -1² + 2g × 1 2f × -1 + c = 0. 1 + 1 + 2g - 2f + c = 0.
அப்போ 2g minus 2f plus c equal to 1 plus 1 2 தானே, இங்கே வரும்போது -2 ஆகுது. தேர்ட் ஈக்குவேஷன். நல்லா கவனிங்க, இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து என்ன இருக்குது, எஃப்சி மட்டும் இருக்குது. இந்த ரெண்டுலேருந்து ஜியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுவும் எஃப்சியில் கிடச்சிரும். அப்போ அதை தீர்க்கும்போது எஃப்க்கு சி கிடச்சிரும். அப்புறம் ஏதோ ஒரு சமன்பாட்டில் போடும் பொழுது ஜி கிடச்சிடும். நம்மளோட எய்ம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஜிஎஃப்சி மதிப்பு கண்டுபிடிச்சி இந்த வட்டத்தினுடைய சமன்பாட்டில் நம்ம பிரதியிடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த தேர்ட் சமன்பாட்டை 4ஆல் பெருக்குன்னா அப்போ என்ன ஆகும், 8g minus 8f plus 4c equal to -8. ரெண்டாவது சமன்பாடு பாருங்கள், 8g plus 6f plus c equal to -25. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு சமன்பாட்டிலேருந்து என்ன ஆகும், g வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு பாருங்கள். இதை சப்ராக்ட் பண்ணும்போது 8g minus 8g 0 ஆயிரும், -8 -6 அப்போ -14 ஆயிரும், 4c minus c 3c ஆயிரும், -8 plus 25 அப்போ என்ன ஆகும் 17 ஆயிரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. -14f plus 3c equal to 17. இப்போ ஒன்றாவது சமன்பாடு என்ன இருக்குது, 2f plus c equal to -1. அப்போ அது என்ன பண்ணுறோம், 1 is multiplied by 3. 3 பண்ண என்ன ஆகும், 6f plus 3c equal to -3. இப்படி பண்ணும்போது இது c என்னோட கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா -+, -14 -6 -20f, 3c கேன்சல் ஆயிரும், 17 + 3 20. ஸோ f is what 20 by -20 -1. இப்போ இதை யூஸ் பண்ணி ஒன்றாவது சமன்பாடு என்ன, 2f plus c equal to -1. அதாவது 2f plus c equal to -1. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × -1 plus c equal to -1, -2 plus c equal to -1, c equal to -1 plus 2 plus 1 ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு சமன்பாடு பாருங்கள், 8g plus 6f plus c equal to -25 எடுத்துக்கோங்க. 8g 6 × -1 f c வந்து 1 equal to -25. ஸோ 8g minus 6 plus 1 equal to -25. 8g minus 5 equal to -25. ஸோ 8g is equal to what, -25 plus 5 equal to -20. அப்போ 8g வந்து என்ன வருது, -20. g என்ன வருது, -20/8 -5/2. அப்போ ஜிக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ எஃப் கிடச்சிருச்சு, சி கிடச்சிருச்சு, ஜி கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், வட்டத்தினோட சமன்பாட்டில் நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வட்டத்தின் சமன்பாடு x² + y², 2 × ஜிக்கு பதிலாக -5/2x, 2 × எஃப்க்கு பதிலாக -1y, சிக்கு பதிலாக 1 = 0. அப்போ என்ன ஆகும், இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ x² + y² -5x -2y + 1 = 0. இதுதான் வந்து வட்டத்தினுடைய சமன்பாடு. நெக்ஸ்ட் வந்து வட்டத்தின் துணையலகு வடிவம். இது ஒன்றுமே கிடையாது, x = r cos θ, y = r sin θ என்ற சமன்பாடுகள் x² + y² = r² என்ற வட்டத்தின் துணையலகு சமன்பாடுகள். இங்கு θ என்பது துணையலகு மற்றும் θங்கிறது 0க்கு 2πக்கு இடையில் இருக்கும். இல்லை ஆறுங்கிறது எதை குறிக்குது, வட்டத்தினுடைய மையத்தை குறிக்கிறது. இது தெரிஞ்சால் போதும். இதை வந்து என்ன சமன்பாடு, துணையலகு சமன்பாடு. துணையலகு சமன்பாடுகள். எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 3.26 x² + y² = 25 என்ற வட்டத்தின் துணையலகு சமன்பாடுகளை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், x² + y² = 25. இது x² + y² = r² கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா r² வந்து 25ன்னு தெரியும். அப்போ r வந்து √25 = 5. அப்போ r-ஓட மதிப்பு என்ன, 5. அப்போ துணையலகு சமன்பாடுகள் என்ன வரும், x = r cos θ, y = r sin θ. அப்போ x = r பதிலாக 5 போடுங்க, 5 cos θ 5 sin θ. இதுதான் வந்து துணையலகு சமன்பாடுகள். ஸோ எக்ஸசைஸில் 9 சம் பாருங்கள், x = 3 cos θ, y = 3 sin θ என்பன ஒரு வட்டத்தின் துணையலகு சமன்பாடுகள். வட்டத்தின் கார்ட்டீசியன், முதல் வந்து கார்ட்டீசியன்லேருந்து துணையலகுக்கு போனோம். இப்போ துணையலகுலேருந்து கார்ட்டீசியன் போக சொல்கிறாங்க. கார்ட்டீசியனை XY தான் வரணும், அந்த தீட்டாலாம் வரக்கூடாது. பாருங்கள், x = 3 cos θ, y = 3 sin θ. அப்போ அந்த 3 கொண்டு வாங்க, x/3 = cos θ, y/3 = sin θ. we know that நமக்கு என்ன தெரியும், cos² θ + sin² θ = 1ன்னு தெரியும் இல்லையா, அது ஒரு ஐடென்டிட்டி. சரி, அப்போ காஸ் என்ன வருது, x/3, x/3 whole square, y/3 whole square = 1. அப்போ x²/9 y²/9 = 1. அப்போ என்ன ஆகும், x² + y² = cross multiply. அப்போ 9 வருதா,
இதுதான் வந்து தேவையான வட்டத்தின் சமன்பாடு. அதாவது துணையலகு சமன்பாடு அங்கே கொடுத்துருந்தாங்க. இன்னும் கார்ட்டீசியன் கண்டுபிடிச்சிக்கிறோம் நம்ம. அடுத்தது வட்டத்தின் தொடுகோடுகள். வட்டத்தின் தொடுகோடுகள். அப்போ இது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c = 0ங்கிற வட்டத்தின் சமன்பாடு. இதனுடைய மையம் இது. இந்த px1 yன்ல தான் நம்ம என்ன பண்ணுறோம், தொடுகோடு போடுறோம். இப்போ தொடுகோட்டின் சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், முன்னாடி எந்த ஒரு வளைவரையின் தொடுகோட்டின் சமன்பாடைக்கான எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக xx1 போடணும், ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக yy1 போடணும், எக்ஸுக்கு பதிலாக x ப்ளஸ் x1/2 போடணும், ஒய்க்கு பதிலாக y ப்ளஸ் y1/2 போடணும். இதுதான் வந்து முறை. அப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 8y ப்ளஸ் 17 = 0, -2,5ங்கிறது x1 y1. இப்போ தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு x1 என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சுன்னா xx1, ஒய் ஸ்கொயர் வந்ததுன்னா yy1, x வந்துன்னா 3 × x ப்ளஸ் x1/2 மைனஸ் 8 × y ப்ளஸ் y1/2 ப்ளஸ் 17 = 0. இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், -2,5. அப்போ x × -2, y × 5, 3 × x - 2/2 -4 × y + 5/2 + 17 = 0. இதில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 4 × 2 வந்துடுது, 2 கீழே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. x × -2 -2x, 5y, 3 × x 3x, 3 × -2 -6/2, -4 × y -4y, -4 × 5 -20, 2 வந்து கேன்சல் ஆகிடுச்சு, ப்ளஸ் 17 = 0. அப்போது -4x ப்ளஸ் 10y ப்ளஸ் 3x -6 -8y -40 ப்ளஸ் 34 = 0. எக்ஸ் எல்லாம் குரூப் பண்ணிங்கன்னா -4x ப்ளஸ் 3x -x, 10y -8y 2y, இப்போ -6 -40 -46 ப்ளஸ் 34, இப்போ -12 வரும், = 0. அப்போ இங்கே என்ன வருதுன்னா x - 2y ப்ளஸ் 12 = 0. இதுதான் வந்து வட்டத்தினுடைய தொடுகோட்டின் சமன்பாடு. அடுத்தது வட்டத்திற்கான தொடுகோட்டின் நீளம். px1 y1 என்ற புள்ளியிலிருந்து x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c = 0 என்ற வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோட்டின் நீளம். pt = ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் y1 ஸ்கொயர் 2gx1 2fy1 ப்ளஸ் c. அதாவது என்ன சொல்கிறான்னா, ஒரு வட்டத்தினுடைய தொடுகோட்டின் நீளம் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு பதிலாக x1 போடு, ஒய்க்கு பதிலாக y1 போட்டு நம்ம இந்த ஃபார்முலா பயன் கண்டுபிடிக்கணும். இது வந்து கொடுத்துருக்காங்க. t என்பது இது வட்டத்தின் மீதுள்ள புள்ளி. அப்போ இங்கே இது வந்து p வந்து x1 y1. அப்போ இங்கிருந்து ஒரு தொடுகோடு போட்டிருக்காங்க. அது வட்டத்தினோட மையம் என்ன, -g -f. இதாக கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 3.5 மைனஸ் இதை பாருங்கள், 1,2 என்ற புள்ளியிலிருந்து x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் - 2x ப்ளஸ் 4y ப்ளஸ் 9 = 0 என்ற வட்டத்துக்கு வரைபடும் தொடுகோட்டின் நீளம் கேட்டிருக்காங்க. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். அப்போ நான் என்ன சொன்னோம், கொடுக்கப்பட்டுள்ள வட்டம் வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் - 2x ப்ளஸ் 4y ப்ளஸ் 9 = 0. பாயிண்ட் வந்து 1,2 அப்படின்னு கொடுத்துக்கிறோம், x1 y1. அப்போ நீளம் கண்டுபிடிக்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், எந்த ஃபார்முலையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, x ஸ்கொயருக்கு பதிலாக xx1 அப்படியே போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக x1 ஒய்க்கு பதிலாக y1. அப்போ x1 ஸ்கொயர் y1 ஸ்கொயர் -2x1 ப்ளஸ் 4y1 ப்ளஸ் 9 போட்டுக்கோங்க. x1க்கு பதிலாக 1 போடுங்க, y1க்கு பதிலாக 2 போடுங்க. இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் -2 × 1 ப்ளஸ் 4 × 2 ப்ளஸ் 9. ஸோ 1 ப்ளஸ் 4 -2 ப்ளஸ் 8 ப்ளஸ் 9. அப்போ இதை சிம்பிளை பண்ணால் √20 வருது. அது 4 × 5. அப்போது 4 × 5 அல்லது 2√5. அப்போ லென்த் என்ன வருதுன்னு தெரியுதா, 2√5 வருது. அடுத்தது பாருங்கள், எக்ஸசைஸ் நம்பர் 3.5ல் P10 Q21 R23 என்ற புள்ளிகள் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -4x -6y ப்ளஸ் 9 = 0 என்ற வட்டத்திற்கு வெளியே, வட்டத்திற்கு மேல் அல்லது வட்டத்திற்கு உள்ளே, வட்டத்தினுள் அமையுமே என தீர்மானிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நாம் என்ன பண்ணணும், இப்போ தொடுகோட்டின் நீளத்துக்கு √ ஃபார்முலா போட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். Pங்கிறது அவுட் சைடு இருக்குது. P என்ற புள்ளி வட்டத்தின் மேல் இருந்தால் PT ஸ்கொயர் 0. அப்போ இது வந்து 0வாக இருந்துச்சுன்னா வட்டத்திற்கு மேல் இருக்கும். கிரேட்டர் than 0னா வட்டத்துக்கு வெளியே இருக்கும், இந்த மாதிரி வெளியே இருக்கும். லெஸ் தென் 0னா வட்டத்துக்கு உள்ளே அமையும். எது, இந்த பாயிண்ட்டு வட்டத்துக்கு
எங்கே இருக்குன்னு பார்க்கணும். வெளியே இருக்குதா, பரிதியின் மீது இருக்கிறதா, அல்லது உள்ளே இருக்கிறதா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைஞ்சிரும். எக்ஸசைஸ் நம்பர் 3.5 செகண்ட் சம் பாருங்கள். P10 Q21 R23 என்ற புள்ளிகள் x² + y² - 4x - 6y + 9 = 0 என்ற வட்டத்திற்கு வெளியே வட்டத்திற்கு மேல் அல்லது வட்டத்திற்கு உள்ளே அமையும் என தீர்மானிக்கன்னு கேட்டிருக்காங்க. புள்ளி எங்கே இருக்குது? மேலே இருக்குதா, வட்டத்துக்கு மேலே இருக்குதா, வட்டத்துக்கு உள்ளே இருக்குதா, வட்டத்துக்கு வெளியே இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. தீர்வு பாருங்கள். வட்டத்தின் சமன்பாடு கொடுத்தாச்சு. 1,0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் -4 × 1 -6 × 0 + 9. ஸோ 1 வந்துருச்சு, -4 இது 9. இப்போ டோட்டல் என்னாச்சு? 6ங்கிறது > 0. அடுத்தது 2,1 எடுத்துக்கலாம். 2 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் -4 × 2 -6 × 1 + 9. ஸோ 4 + 1 -8 -6 + 9. அப்போது என்ன ஆயிரும்? இங்கே 4 + 1 5, 4 + 1 5, இது வந்து 14 வந்துடும். இந்த -2 கூட்டினா 14 வந்துடும். அப்போ 0 வந்துருச்சா? 0 வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம முடிவு எழுதிக்கலாம். 2,3 பார்ப்போம். 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் -4 × 2 -6 × 3 + 9. 4 + 9 -8 -18 + 9. இப்போ 22 - 26 = -4 < 0. அப்போது ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறோம். P ஆனது > 0, அதாவது 0 பெருசாக இருக்கிறதுனால P ஆனது வட்டத்துக்கு வெளியே அமையும். 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? Pங்கிறது வட்டத்துக்கு வெளியே அமையும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 0 வருதா? இப்போ P என்பது வட்டத்திற்கு மேல் அமையும். Q வந்து R வந்து லைஸ் இன்சைட் த சர்க்கிள். ஏன்னா அது என்ன வருது? < 0 வருதா? அதனால் வட்டத்துக்கு உள்ளே அமையும். இதான் வந்து நான் கன்க்ளூஷன். இன்னொரு பாயிண்ட் பாருங்கள். y = mx + c என்ற நேர்கோடு x² + y² = a² என்ற வட்டத்துக்கு தொடுகோடாக அமைய தேவையான கட்டுப்பாடு c² = a² × 1 + m². அதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த ஃபோர்த் சம் பாருங்கள். 3x + 4y - p = 0 என்ற கோடு x² + y² = 16 என்ற வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு எனில் p-இன் மதிப்பை காண்க. அப்போ இங்கே பாருங்கள், 3x + 4y - p = 0னா 4y = -3x + p, y = -3/4 x + p/4. அப்போ m வந்து 3/4, c வந்து p/4. ஸோ ஹியர் x² + y² = 16. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 16. a² வந்து 16 ஆயிரும். இப்போது கண்டிஷன், தேவையான கண்டிஷன் என்ன? தொடுகோடாக c² = a² × 1 + m². இப்போ என்னாகும்? p/4 ² = 16 × 1 + -3/4 2. இப்போ 1 + 9/16, 16 + 9 25/16. 16 கேன்சல், 25 தான் கிடச்சிது. ஸோ p² = 16 × 25 × 16 இல்லை 16 × 25. அப்போ p-நோட மதிப்பு என்ன? √ 25 × 16, ப்ளஸ் ஆர் மைனஸ் 25க்கு ரூட் என்ன? 5. 25க்கு 5, 16க்கு 4. அப்போ டோட்டலாக p = +or - 20 வந்துடுது.